ஆதாரம் இருக்கு எங்க கிட்ட. ஆக்சிடென்ட் நடந்த இடத்துல இருந்த சிசிடிவி கேமரால ஆக்சிடென்ட் பண்ண வண்டியோட நம்பர் தெளிவா பதிவாயிருக்கு. அதை வச்சு ஆர்டிஓ ஆபீஸ்ல போய் விசாரிச்சப்போ அந்த வண்டி டிசிபி கீர்த்தி நாராயணோட தம்பி ராஜ் நாராயணன் தான் ஓனர்னு தெரிய வந்துருச்சு. இதுக்கு மேல என்ன ஆதாரம் வேணும் உங்களுக்கு? முட்டாள்தனமா பேசாத. என் தம்பியோட பேரு ஆர்டிஓ ஆபீஸோட ரெக்கார்ட்ல இருந்தா அவன் தான் பைக்கை ஓட்டிட்டு வந்து ஆக்சிடென்ட் பண்ணான்னு எப்படிடா சொல்லுவ? இவன் பைக் காணாம போய் 1 வாரம் ஆச்சு. அது தெரியுமா உங்களுக்கு? டேய் தம்பி, பைக் காணோம்னு நீ கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கல, அந்த காப்பியை உங்ககிட்ட காமி. என் தம்பி பைக் காணாம போய் 1 வாரம் ஆச்சு. அந்த பைக்கை திருடினவன் தான் ஆக்சிடென்ட் பண்ணிருப்பான். அவனை கண்டுபிடிக்க துப்பு இல்லாம இங்க வந்து கலாட்டா பண்ணிட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க, மரியாதையா ஓடி போயிடுங்க, இல்லன்னா உங்க எல்லாரையும் உள்ள தூக்கி வச்சிருவேன். நாடகம் ஆடிட்டல்ல, உன் அதிகாரத்தையும் சாமர்த்தியத்தையும் பயன்படுத்தி பைக்கு 1 வாரத்துக்கு முன்னாடியே காணாம போயிடுச்சுன்னு பொய் கம்ப்ளைண்ட் கொடுத்து உன் தம்பிய சேஃபா காப்பாத்திட்டல. முடியாது, உன் தம்பி தப்பிக்கவே முடியாது. பைக் ரேஸ் ஓட்டி ஆக்சிடென்ட் பண்ணது உன் தம்பி தானே நான் ஆதாரத்தோட நிரூபிச்சு காட்டுறேன். உன் தம்பிய கம்பி என்ன வைக்கிறேன். உன்னால முடிஞ்சதை பாத்துக்கோ. சக்தி, உன்ன மாதிரி ஒரு அழகான அன்பான பொண்ணு என் மனைவியா வரணுங்கிறதுக்காக தான் கடவுள் என்னை இத்தனை நாள் காக்க வச்சிருக்கார் போல இருக்கு. நீ எப்போ என் வீட்டுக்கு வருவேன்னு ஒவ்வொரு நாளும் நான் வெயிட் பண்ணிட்டே இருக்கேன். அண்ணன் இப்ப நல்ல மூட்ல இருக்காரு. இதுதான் சரியான டைம். இப்போ அவர்கிட்ட போய் பைக் காணாம போயிருச்சுன்னு சொல்லி அவர் எப்படியாவது நம்ப வச்சிருந்தோம். அண்ணன் ஏற்கனவே பைக் ரேஸ் போறேன்னு என் மேல செம கோவத்துல இருக்காரு. இதுல யாராச்சும் வந்து நான் ஆக்சிடென்ட் பண்ணிட்டேன்னு அண்ணன் கிட்ட சொல்லிட்டா அவ்வளவுதான். அப்படி யாராவது சொல்றதுக்குள்ள நாம முந்திக்கணும். அண்ணே, வா ராஜ், உட்காரு. அண்ணே, ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுனே. என்ன பிரச்சனை சொல்லுடா. அண்ணே, என் 2 வீலர் மிஸ் ஆயிடுச்சுனே. சூப்பர்டா, சூப்பர், ரொம்ப நல்லதா போச்சுடா. இனிமே இந்த பைக் ரேஸ்க்கெல்லாம் நீ போக முடியாது. இந்த மாதிரி ரேஸ்க்கெல்லாம் போய் உனக்கு எதாவது ஆயிடுமோன்னு நான் எவ்வளவு பயந்துருக்கேன் தெரியுமா. ஒரு பெரிய பிரச்சனை ஒழிஞ்சதுன்னு நான் நிம்மதியா இருக்க போறேன்ப்பா, நீயும் நிம்மதியா இரு. அண்ணே, ரொம்ப பிரியமா வாங்கின பைக்னே, அதை பிரிஞ்சிருக்கிறத நினைக்கும் போது எனக்கு அழுகழுகையா வருதுனே. என்னடா இதுக்கெல்லாம் போய் ஃபீல் பண்ணிட்டு இருக்க? 2 வீலர் தானடா காணாம போச்சு, அதுக்கேண்டா வாழ்க்கையே காணாம போன மாதிரி வருத்தப்படுற? சரி விடு, அதையே நினைச்சு ஃபீல் பண்ணாத. பைக் போனா போதுரா, நான் உனக்கு கார் வாங்கி தரேன். அதான் சேஃப்டின்னு நான் உனக்கு நிறைய தடவை சொல்லியிருக்கேன்ல. அண்ணே, பைக் திருட்டு போனதுனால ஒரு பெரிய பிரச்சனை வந்துருச்சுனே. என்ன பிரச்சனை? பைக்கை திருடிட்டு போனவன் ஆக்சிடென்ட் பண்ணிட்டானே. ஆக்சிடென்ட்டா? யார் மேல மோதி இருக்கான்? அடிப்பட்டவங்க எப்படி இருக்காங்க? அவங்க உயிருக்கு எதுவும் ஆபத்து இல்லையே? பூமிக்கை மேலதான் பைக் மோதினதுன்னு தெரிஞ்சா அவ்வளவுதான், எனக்கு கொன்னே போட்டுருவாரு. டேய் சொல்லுடா, என்ன யோசிக்கிற? அடிப்பட்டவங்களை நீ போய் பாத்தியா? அண்ணே, நான் நேரா போய் பார்க்கல. என் ஃப்ரெண்டு ஒருத்தன் தான் இந்த விஷயத்தெல்லாம் என்கிட்ட சொன்னான். ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்கவங்க நிலைமை கொஞ்சம் சீரியஸா தான் இருக்கான். மை காட், அவங்க பழச்சிடணும், எதுவும் ஆயிடக்கூடாது. அண்ணே, எனக்கு எதுவும் பிரச்சனை வந்துடாதுல்ல? உனக்கு என்னடா பிரச்சனை வரப்போகுது? நீயா பைக் ஓட்டிட்டு போன? திருடிட்டு போனவன் தான் அதை ஓட்டிட்டு போய் மோதி இருக்கான். பைக்கு என் பேர்ல இருக்குண்ணே, அதனால நான் தான் இந்த ஆக்சிடென்ட்டை பண்ணிட்டேனேன்னு அடிப்பட்டவங்க நினைச்சிருவாங்களோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குண்ணா. நீ ஏன்டா பயப்படுற? உன் பைக் தான் காணாம போச்சுன்னு நீ போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கல? ஆமாண்ணே, கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். அப்புறம் எதுக்குடா நீ பயப்படுற? ரிலாக்ஸ்டா.
அப்பாடா, ஒரு வழியா அண்ணனை சமாளிச்சு அவர் மனசுல பைக் திருட்டு போயிருச்சுன்னு நம்ப வச்சாச்சு. இனி நோ ப்ராப்ளம். நல்லா இருக்கியா செல்லம்? நல்லாவே இல்ல. ஏன் அப்படி சொல்ற? தெரியல டாக்டர்மா, 2 நாளா வாந்தியா வந்துச்சா, மயக்கமா இருந்துச்சு. இன்னைக்கு காலைல தூங்கி எழுந்தேனா கண்ணீர் இருட்டிட்டே வந்துச்சா, மயங்கி பொத்துன்னு கீழே விழுந்துட்டேன். அப்புறம் பார்த்தா நான் இங்க இருக்கேன். என் சித்தி சித்தப்பா தான் என்னை இங்க கூட்டிட்டு வந்தாங்க. நான் சொன்னேன் சரியா? வீட்டுல சும்மாவே இருக்க மாட்டேங்கிறா டாக்டர்மா. எதையாவது வாயில போட்டு மென்னுகிட்டே இருப்பா. தோ இவர் சம்பாதிக்கிறதெல்லாம் இவ திங்கிறதுக்கே சரியா போகுது. அளவா தின்னுன்னு சொன்ன கேட்டாதானே? என்னத்தை தின்னு தொலைச்சானே தெரியலங்க. ஒரே வாந்தி மயக்கம் போட்டு விழுந்துட்டா. இவளை வச்சுக்கிட்டு ஒரே அவஸ்தையா இருக்குது எனக்கு. கண்ணை காட்டுமா? அப்படியெல்லாம் பார்க்க கூடாது, நல்லா பார்க்கணும். நாக்க நீட்டு. காட்டு. நாக்க வெள்ள நீட்டு. குட். சாவித்ரி கர்ப்பமா இருக்கா? டாக்டர், ஒரு விவரம் அறியாத வெகுளி பொண்ணு டாக்டர். அவ யார பார்த்தாலும் அண்ணா அண்ணான்னு வாய் நிறைய கூப்பிடுவா. அவள போய் கர்ப்பமா இருக்கான்னு சொல்றீங்களா டாக்டர்? நல்லா பார்த்து சொல்லுங்க டாக்டர், அவ வாழ்க்கை பிரச்சனை டாக்டர். நான் நல்லா செக் பண்ணிட்டு தான் சொல்றேன். சாவித்ரி கர்ப்பமா தான் இருக்கா. அடி பாவி, என் குடும்ப மானத்தை எடுத்துட்டு அடி பாவி. இப்படி வயித்துல வாங்கிட்டு வந்து நிக்கிறேடி. ஐயோ, பொறுமையா இருங்க, அடிக்காதீங்க. அவளே விவரம் தெரியாத பொண்ணு, வெகுளித்தனமான பொண்ணு. அவளை போய் அடிச்சு கேட்டா அவ என்னமா பதில் சொல்லுவா? வீட்டுக்கு போய் நிதானமா கேளுங்க. ஏய் வாடி வாடி, வீட்டுக்கு வாடி. வா. உள்ள போ. ஏய் ஏய் ஏய், சொல்லுடி சொல்லு, யாடி உன்னை கெடுத்தது? கெடுத்ததா? அப்படின்னா? அடி பாவி, கெடுத்ததுன்னா என்னன்னே தெரியாம இப்படி கெட்டு போய் வந்து நிக்கிறியாடி. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? அடி பாவி. சித்தி வேண்டாம் சித்தி. ஏன் இப்படி பண்ண? ஏன் இப்படி பண்ண? அடிக்காதடி. ஊமா மாதிரி இருந்துட்டு எனக்கு வயித்துல வாங்கிட்டு வந்து நிக்கிறியாடி. இந்த ஊர்ல கேக்குறவங்களுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? சத்தியமா எனக்கு தெரியாது சித்தி. தெரியாதா? அது எப்படி உன் வயித்துல புள்ளை கொடுத்தோம்னா உனக்கு தெரியாம இருக்கும்? சொல்லுடி, அவன் யாருடி? சத்தியமா எனக்கு தெரியாது சித்தி. தெரியாதா? அப்படி தெரியாம இருக்கும். அடிக்காதீங்க சித்தி. அவளை ஏன் இப்படி போட்டு அடிக்கிற? பாவா, ஆத்தா அப்பாவை இழந்துட்டு நிக்கிற அனாதை பொண்ணு. நாம தாண்டி பக்குவமா விசாரிக்கணும். புத்தி தெரிஞ்சா சொல்ல மாட்டாளா அவ? நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க. நம்ம குடும்ப மானத்தையே வாங்கிட்டு வந்து நிக்கிறா. இவகிட்ட கொஞ்சம் பேசிட்டு இருக்க சொல்றீங்களா? ஏய் சொல்றி, அண்ணா அண்ணன் பின்னாடியே போனல்லடி. இப்ப பாரு உன்னை எந்த நிலைமைக்கு ஆளாக்கி இருக்கான்னு. சொல்லுடி சொல்லுடி, சொல்லி தொலைடி. யாருடி உன்னை கெடுத்தது? உன் வயித்துல புள்ளைய கொடுத்தது யாருடி? எனக்கு தெரியாது. ஐயோ, தெரியாது தெரியாதுங்கறாளே. ஏமா சொல்லுமா, இல்ல உன்னை கொன்னே போட்டுருவாமா. அத நான் சொல்றேன். சாவித்திரியை கெடுத்தது யாருன்னு எனக்கு தெரியும். டேய் தம்பி, அது யாருன்னு உனக்கு தெரியுமாடா? அக்கா, அவன் நம்ம ஊர் இல்லக்கா, பாக்குறதுக்கு டவுன்கார மாதிரி இருந்தான். அன்னைக்கு நம்ம எல்லாரும் சாவித்திரியை விட்டுட்டு ஊருக்கு போனோம்ல, அப்ப கூட மாமா என்கிட்ட டேய் சாவித்திரி தனியா வீட்டுல இருப்பா, சீக்கிரம் வீட்டுல போய் பாருன்னு சொன்னார்ல. அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு தெரியுமா?
ஆ? சாவித்ரி 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 எஸ் என்ன இது அந்த ஆளோட கர்ச்சிப் தான் எஸ் என்னன்னு எம்ப்ராய்ட் பண்ணிருக்கு அன்னைக்கு நான் எடுத்த கர்ச்சிப்பு இதுதான் பாருங்கக்கா பாருங்க மாமா ஹை கச்சிப்பு கச்சிப்பு ரொம்ப சூப்பரா இருக்கு இதை நான் வச்சுக்கிட்டுமா கோபி? அடச்சி வாய மூடு. உன் வாழ்க்கைய அலங்கோலமா சிந்தி கிடக்குது. உன்னை எவனை கெடுத்து வயித்துல புள்ளை கொடுத்துட்டான். அவன் யாருன்னு முதல்ல அத சொல்லு. தெரியாது. எனக்கு எப்படி தெரியும்? சொல்லு சொல்லுன்னா நான் எப்படி சொல்ல முடியும்? நான் மயங்கி போய் கடந்தானே இந்த கோபியே சொல்லிட்டான். அப்புறம் என்ன நடந்தது, யாரு வந்தாங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? சாவித்ரி, இது உன் மான பிரச்சனை. உன் கழுத்துல 3 முடிச்சு போடுறதுக்குள்ள வயிற்றுல வாங்கிட்டு வந்து நிக்கிறியம்மா. ஊர் உலகம் என்னன்னு பேசும். கல்யாணத்துக்கு முன்னாடியே எவனா ஒருத்தன் உனக்கு புள்ளைய கொடுத்துட்டு போயிட்டான்னு பேசாதாமா? அது மட்டும் இல்லங்க, ஊருக்குள்ள நாம தலை நிமிர்ந்து நடக்க முடியுமா? வெகுளியான பொண்ண கண்ணு கருத்துமா பார்க்காம எங்கயோ தவற விட்டுட்டாங்கன்னு நம்மள எல்லாம் பேசுவாங்க. அதுக்கு நாம என்னமா பண்றது? இப்படி ஒரு பொண்ணை கொடுத்த ஆண்டவனை தான் குத்தம் சொல்லணும். ஆண்டவனை அப்புறமா குத்தம் சொல்லிக்கலாங்க. இப்ப இதுக்கு நம்ம என்னங்க முடிவெடுக்கிறது? என்னக்கா இப்படி கேக்குற? அந்த ஆளோட கர்ச்சிப் நம்ம கையில இருக்கு. அதை வச்சு நம்ம சாவித்திரி அவனை கண்டுபிடிக்கிட்டோம். என்னடா சொல்ற? ஊர் பேர் தெரியாது, போட்டோ கிடையாது, வெறும் கர்ச்சிப்பை வச்சுக்கிட்டு எப்படா கண்டுபிடிக்கிறது அவனை? ஆமா, எஸ்சி என்னன்னா என்ன அர்த்தம்? எவனோ ஒருத்த பேரா தானே இருக்கும். சுந்தரேசன், சூர்யா, சுகுமாரன் எவனோ ஒருத்த பேரா தானே இருக்கும். டேய், பேர் எது வேணா இருந்துட்டு போட்டோம்டா. முதல்ல ஆள் யாருன்னு தெரியணும் இல்ல? அவனை இவ கண்டுபிடிச்சு தொலைட்டுங்க. அது எல்லாமே இவளோட தலையெழுத்து. போடி, அது யாருன்னு கண்டுபிடிச்சு இழுத்துட்டு வா. போடி, போ. போ. ஏய் ஏய், போடி. என்னடி? ஏன் பிடிச்சு தள்ளுறீங்க? இவ்ளோ பெரிய உலகத்துல நான் எப்படி போய் தேடுவேன்? எப்படி தேடுவியோ ஏதா தேடுவியோ எனக்கு தெரியாது. இந்த கர்ச்சிப்பை நீயே வச்சுக்க. இத காட்டி என்ன கெடுத்தவன் யாருன்னு ஊரெல்லாம் தேடி கண்டுபிடி. அப்படி உன்னால கண்டுபிடிக்க முடியலையா, ஏதாவது 6 குளத்துல விழுந்து செத்து தொலை. ஏய், விவரம் தெரியாத வெகுளி பொண்ணுடி. அவளை போய் இப்படி திட்டுறிய, நாமளே தேடி கண்டுபிடிச்சுக்கலாம்டி. ஆமா, நாம இவளுக்கு மாப்பிள்ளையா பாத்துக்கிட்டு இருக்கோம் தேடி தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு. வயித்துல வாங்கிட்டு வந்து நிக்கிறாங்க. நம்ம வீட்டுல வயசுக்கு வந்த ஒரு பொண்ணு இருக்கு தெரியுமில்ல? நாளைக்கு நம்ம பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையுமா? ஏய், இங்க பாருடி, ஏண்டி இன்னும் இங்க நிக்கிற? போடி இங்க இருந்து. போடி. போடின்னு சொன்னா நான் எங்க தான் போவேன் சித்தி? உங்களெல்லாம் விட எனக்கு யார் இருக்கா சொல்லுங்க? ஏய், பாவண்டி அவ. நம்ம வீட்டுல ஏதாவது ஒரு மூலையில இருந்துட்டு போகட்டும்டி. நாம அவனை தேடி கண்டுபிடிச்சுக்கலாம்டி. இங்க பாருங்க, இவள மறுபடியும் ஈவேர்க்கம் பார்த்து வீட்டுல வச்சிங்க, அப்புறம் நானும் உங்க மகளும் ஏதாவது அரைச்சு குடிச்சு செத்து போயிடுவோம். ஏய் போடி, எங்கயாவது போய் வயித்துல புள்ளை கொடுத்தவன தேடி பிடிச்சு கூட்டிட்டு வா. இல்ல இனிமே இந்த பக்கமே வரக்கூடாது. போடி. ஏய் போடி, போ. ஏன் தள்ளி விடுற? சொல்ல சொல்ல நின்னுகிட்டே இருக்க. சாவித்ரி, கோபி, என்ன கெடுத்தவன கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வான்னு சொல்றாங்க. நான் எங்க போய் தேடுவேன்? இந்தா இந்த புடி, இதுல உன் ட்ரெஸ் எல்லாம் இருக்கு. இந்தா இந்த பணத்தை உன் கை செலவுக்கு வச்சுக்கோ. பஸ் ஏறி பட்டணத்துக்கு போய் உன்னை கெடுத்தவனை கண்டுபிடி. உன்னை கெடுத்தவனை கண்டுபிடிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறதா உனக்கு நல்லது. இந்த மாமா சொல்றத நீ கேளு. கண்டிப்பா எப்படியோ கண்டுபிடிச்சு நீ கல்யாணம் பண்ணிப்ப. வா, நானே உன்னை பஸ் ஏத்தி வரவா? சர்வேஷ் அண்ணே, பூமிக்கு எப்படி இருக்கா? டாக்டர்ஸ் என்ன சொன்னாங்க? அண்ணே, பூமிக்கு அண்ணி இன்னும் சீரியஸான கண்டிஷன்ல தான் இருக்காங்களா. டாக்டர்ஸ் எல்லாம் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இதுக்கப்புறம் கடவுள்கிட்ட வழின்னு சொல்லிட்டாங்க. என்ன? ஐயோ,
மாமா, இன்னும் கண்ணு முழிக்கல மாமா. அக்காக்கு தலையில பலமா அடிபட்டிருக்குன்னு சொல்றாங்க. அண்ணே அண்ணி எழுந்துருங்க அண்ணி, மதன் மச்சான் வந்துட்டாரு. ஸ்ரேயா எங்க இருக்கா? மச்சான் பக்கத்து வரல இருக்காங்க மச்சான். நான் போய் பார்த்துட்டு வாங்க. ஸ்ரேயா, ஸ்ரேயா, பூமிகா, உன்னையும் ஸ்ரேயாவையும் ஆக்சிடென்ட் பண்ணி இந்த நிலைமைக்கு ஆளாக்குனது அந்த கீர்த்தியோட தம்பி ராஜநாராயணன் தான். குடிச்சிட்டு பைக்ல சோட்டி அவன் உங்க மேல மோதி இருக்கா. இது தெரிஞ்சு நான் அவனை போலீஸ்ல புடிச்சு கொடுக்க போனேன். ஆனா கீர்த்தி ரொம்ப திறமையா பைக் காணாம போய் 1 வாரம் ஆச்சுன்னு ஒரு கம்ப்ளைண்ட் ரெடி பண்ணி வச்சிருக்கா. என்னால ஒண்ணு செய்ய முடியல. திரும்பி வந்துட்டு பூமிகா. இல்ல மதன் அண்ணன், இதை இப்படியே விட்டுறக்கூடாது. அந்த ராஜநாராயணனை அடிச்சது மட்டும் பத்தாது, அவனை பாக்குற இடத்துல எல்லாம் அடிச்சு உதச்சு உண்மையை வர வைக்கணும். அப்பதான் அந்த டிசிபி கீர்த்தியோட முகத்திரையை கிழிக்க முடியும். அவனை விட மாட்டேன் பூமிகா, அவனை விட மாட்டேன். தேவையான ஆதாரங்களோட அவனை பிடிச்சி கண்டிப்பா ஜெயில போடுவேன். ஏசிபி பாண்டியன் கூட இந்த விஷயத்துல நமக்கு உதவியா இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அந்த ராஜநாராயணன் மாட்டிக்க போறது உறுதி. உன்னை பார்க்கும் போதெல்லாம் என்னால அழுகிய கண்ட்ரோலே பண்ண முடியல. புருஷனை பறி கொடுத்துட்டு நெருக்கதையா இருந்த நீ இப்போ இந்த சோம்நாத்னால கத்தி குத்து வாங்கி உயிருக்காக போராடிட்டு இருக்க. வாழ்க்கை பூரா உனக்கு போராட்டமாவே இருக்கே. ராதா, சீக்கிரம் எழுந்து வா ராதா. உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டாரு. அந்த ராஜுக்கு என் கையால தான் சாவு ஸ்ரேயா. உனக்கு ஒண்ணுனா என்னால தாங்கிக்க முடியாது ஸ்ரேயா. எந்த பிரச்சனை வந்தாலும் அம்மனை கேத்தின்னு கோயிலுக்கு போவேன். உன் பிரச்சனைகளை சொல்லி தீர்வு கேட்பேன். அம்மனும் அதை செய்வா. ஆனா அந்த அம்மன் உன்னை பார்க்க ஏன் இப்ப இங்க வரல? அவ வரலனா என்ன? அவ இருக்கிற இடத்துக்கு நான் போறேன். என் உயிரை காப்பாத்துறதுக்கு எத்தனை தடவை நீ அம்மன் கிட்ட வேண்டி இருப்ப? எத்தனை தடவை அக்னி சட்டி எடுத்திருப்ப? அங்க பிரதட்சணை பண்ணிருப்ப. வேண்டுதல் விரதம்னு உன் உடம்பை எனக்காக எவ்வளவு வருத்தி இருப்ப. நானும் அதை செய்யறேன். எனக்காக நீ இவ்வளவு செஞ்சப்போ உனக்காக நான் உயிரை கூட கொடுப்பேன் பூமிகா. இப்பவே போறேன். இப்ப அந்த அம்மன் கிட்ட முறையிடுறேன். என் வேண்டுதல் அவ காதல விழுந்து நீ கண் திறக்கிற வரைக்கும் அந்த அம்மன் காலடி விட்டு நான் நகரவே மாட்டேன். விடையேறும் சிவனாரின் இடமாகம் குடியேறி உலகத்தை காத்தாயம்மா. கலிகாலம் பெண்ணிற்கு அழகான மஞ்சள் பூசீதனமாய் தந்தாயம்மா.
என் சரத் நாராயணன். சரத் நாராயணன் அண்ணாவுக்கு எஸ் என்னன்னு எம்ப்ராய்டிங் பண்ணி மாசம் ஒரு கச்சப் தரேன். ஆனாலும் அண்ணா அதை தொலைச்சிட்டு வந்து இன்னொரு கச்சப் தாமான்னு கேட்டுக்கிட்டு நிக்கிறாரு. சொல்லுங்க அண்ணா, யாரோட கச்சிப்பு? ஏய், விவரம் தெரியாம வெகுளித்தனமா பேசுதுற அந்த பொண்ணு. எவனோ ஏமாத்திருப்பான் போல் இருக்கு. ஆஹாஹா, யாரும் என்ன ஏமாத்தல, என்ன ஒருத்தர் கெடுத்துட்டாரு. புளிமூட்டை. நான் நல்லா இருக்கேன்டா, நீ எப்படி இருக்க? ஹே, நீ சொல்றா, நான் அப்படியே தான்டா இருக்கேன். சேம் ஜாப், சேம் ஃபேமிலி, சேம் ஹவுஸ். ஏடா சொல்ற, ஒண்ணுமா வேலை மாறல? அடிக்கடி மாட்டே இருக்கிறதுக்கு இதுன்னு சிஎம் வேலையா? யார் மச்சி மாறணும்? கடனாச்சும் வாங்கி காரில் போகலான்னு நினைக்கிறேன் நீயா? இல்லை கடனே இல்லாமல் சந்தோஷமாக நடந்து போகிறேனே நானா?